Hi and welcome to Trending Traders Tamil. நாம் இந்த வீடியோவில் அஸ்ட்ரா மைக்ரோவேவ் இந்த கம்பெனியை வாங்கலாம். இந்த கம்பெனி எப்படி இருக்குது, நாம் இந்த இடத்துல இந்த கம்பெனியை வாங்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ஏஎம்பிஎல் இந்த கம்பெனி 1991 வருஷம் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதாவது ஆர்எஃப்னு சொல்ல போடுற ரேடியோ ஃப்ரீக்வன்சி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி மைக்ரோவேவ் சூப்பர் காம்பனன்ட்ஸ் அண்ட் சப்சிஸ்டம் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் வந்து டிஃபென்ஸில், ஸ்பேஸில் அண்டு சிவில் கம்யூனிகேஷன், அதாவது டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில், அதாவது ஆகஸ்ட் 25 வந்த ரிப்போர்ட் படி 158 கோடி ரூபாய்க்கு உண்டான ஆர்டரை வந்து டிஆர்டிஓ, அதாவது இஸ்ரோ அவங்ககிட்டருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 3723 கோடி ரூபாய், என்டர்பிரைசஸ் வேல்யூ 3798 கோடி ரூபாய், ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, 5.79 அப்படின்னு இருக்குது. இது வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு இபிஎஸ் கிடையாது. பிஇ ரேஷியோ 67.47, ரொம்ப ஓவர் வேல்யூஷனில் தான் இந்த கம்பெனி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 26.3 அப்படின்றதான் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ. இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ 90 ரூபாய் 69 பைசா. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 4.31 டைம்ஸ் வந்து புக் வேல்யூ விட வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 0.41% வந்து டிவிடெண்ட் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ. இந்த கம்பெனி வந்து இப்போ ஓவர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்குது, இப்போ வாங்கலாம் அப்படின்ற இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் வந்து 874 கோடி ரூபாய் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ கரண்ட் அசட்ஸ் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய லயாபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரண்ட் லயாபிலிட்டி அண்ட் நான் கரண்ட் லயாபிலிட்டி இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 444 கோடி ரூபாய். பெரிய அளவில் இந்த கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து வெறும் 6.5% ஷேர் தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. பப்ளிக், அதாவது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ் இவங்க கிட்ட தான் வந்து கிட்டத்தட்ட 94% ஷேர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இந்த கம்பெனியை வந்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ் எல்லாம் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட வந்து இந்த கம்பெனி டெக்னிக்கலாக வாங்குகிற நிலைமையில் இருக்குது. வாங்க சார்ட்டில் வச்சு இந்த கம்பெனி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் இப்போ வந்து இந்த கம்பெனி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 392 ரூபா அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகி 390 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த கம்பெனி க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னாலே வந்து இந்த கம்பெனி கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கலாம். இப்போ 392 ரூபாய் அப்படின்ற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியை வந்து இந்த இடத்துல, அதாவது இதே 392, 390, 392 அப்படின்ற இடத்துல வந்து வாங்கலாம். வாங்கிட்டு இந்த கம்பெனியினுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் ட்ரேடிங் செஷன்ஸ் ஒரு 2 அல்லது 3 மாத கால அளவில் ஒரு 500 ரூபாய் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 அன்னைக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த கேண்டிலினுடைய லோ வந்து 341 ரூபா 55 பைசா. அதுக்கு கீழே, அதாவது க்ளோசிங் பேசிஸில் 340க்கு கீழே இந்த கம்பெனி எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த கம்பெனிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடணும். 390 ரூபாய் அப்படின்ற இடத்துல வாங்கலாம். இப்போது 390 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆகி இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம இந்த கம்பெனி வாங்கலாம். வாங்கிட்டு இந்த கம்பெனியினுடைய டார்கெட் 500 ரூபாய்,
ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம்னா 340 ரூபாய்க்கு கீழே என்னைக்கா க்ளோஸ் ஆகுதோ, க்ளோசிங் பேசிஸில் 340 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடணும். இந்த கம்பெனி டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி ஓவர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம டெக்னிக்கலாக வாங்கலாம் அப்படின்னா 500 ரூபாய் டார்கெட் வச்சுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். வெறும் 50 ரூபா நமக்கு வந்து ரிஸ்க்கு. நம்மளோட ரிவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 110 ரூபா, அதாவது டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனி இப்போ வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு 340 ரூபாய்க்கு கீழே வந்து க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் மெயின்டைன் பண்ணலாம். நியர்பை 500, அது 500னா எக்ஸாக்டாக அந்த 500 போகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 460, 470 அந்த ரேட்டில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்கப்படுறது தான். இந்த ஸ்டாக்ஸை வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த ஸ்டாக்குகளை நாம் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்குகளை வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.